இங்கே பெண்டிங் சுழல் ரவுண்ட் நடத்தல சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தையும் பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க கடைசியாக ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்த்தேன். இப்போது ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்தாச்சு, 160ன்னு ஒரு நம்பர் கொடுத்தாச்சு. சப்போர்ட்டுக்கு ஒரு 179ன்னு சொல்லலாம். இப்போ கடைசியாக லாஸ்ட்டாக ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தேன். நல்லா இருக்குது அந்த ரூட்டு. இந்த பேட்டர்னை பாருங்கள், அடிச்சிடுவான்னு நினைக்கிறேன் நான். ஒரு வேளை 8 வர மாதிரி தான் இருக்குது ஒரு போர்டில். இந்த டேட்டில் அவன் அடிக்கிறது இன்றைக்கி இங்கே அடிக்க போகிறான். இங்கே அடிக்க போகிற ரிசல்ட்டை மட்டும் பார்ப்போம் நம்ம. என்ன கேம் விளாண்டுட்டு வரான். இப்போ 4 மாதமாக தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த 6 பேஸ் பண்ணி விளாண்டுருக்கான் பாருங்கள். 6 பேஸ் பண்ணி விளாண்டுருக்கான். 6 பேஸுக்குன்னா ஒரு 63, ஒரு 69, ஒரு 67, ஒரு 65ன்னு ஒரு நம்பர் அடிக்கணும். பேலன்ஸில் ஒரு 61 இல்லை, கடைசியாக படிச்சிருக்கான் 61. அந்த ரிசல்ட் அந்த 6 வச்சே பேஸ் பண்ணி விளாண்டுருக்கான். அப்படியே அவன் பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 8 பேஸ் பண்ணி விளாட்ற மாதிரி தான் எனக்கு இருக்குன்னும் போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 8, 48, 68, 28, பேலன்ஸில் ஒரே ஒரு 8 தான் குறையுது. ஒரு 08ன்னு ஒரு நம்பர் மட்டும் குறையுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எப்படி வந்து 36, 76, 96, மறுபடியும் ஒரு 56, 16 மட்டும் அடிக்கலாம். விட்டு அடித்தான். ஒருவேளை இங்கே அடிச்சிருக்கானா என்னன்னு தெரில, விட்டு அடிச்சிருக்கான் அவன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவன் வந்துட்டு 8 காமனாக அடிச்சு விளாண்டு வந்துகிட்டே இருக்கான். ஒரு 8 வர்ற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிங்க. ஆல் போர்டில் நான் 8ன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ தான் கடைசியாக பார்த்த ரூட்டு நல்லா இருக்குது, அதுக்கானே சொல்கிற வரேன். சரி 8ன்னு அடித்தா என்ன அடிப்பான்னு சொல்லிட்டு 08ன்னு அடிக்கணும். அந்த 08 அவன் எப்படி அடிக்க போகிறான்னு தெரியல நம்ம. ஆனால் இந்த மாதத்துக்காண்டி நம்ம 08 எடுப்போம். அது நான் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 08 ஏபியில், ஒரு பிசியில் ஒரு 08. கேப்பு சரியாக இல்லை, பட்டு கேப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6 கரெக்டாக வருதுங்க. அப்போ இங்கே ஏபி 08, இங்கே பிசி 08. அப்போனா ஒரு ஏசியில் ஒரு 08ன்னு சொல்லி நம்பர் எடுக்கிறோம். ஏசியில் ஒரு 08ன்னு எடுக்கிறோம். அப்போ வந்து பி போல் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 5 அடிச்சிட்டான், 1 அடிச்சிட்டான், அப்புறம் 7 அடிச்சிட்டான். அப்புறம் பேலன்ஸில் ஒரே ஒரு 9 குறையுது, இல்லைனா ஒரு 3ன்னு குறையுது. பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்த கெஸ்ஸிங்கு ஏசியில் 08ன்னு சொல்லி லாக் பண்ணுறேன். ஒரே ஒரு நம்பராக இல்லை, 2 நம்பராக லாக் பண்ணுறேன். 038, 098 சொல்லி லாக் பண்ணுறோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். சரியா, முழுக்க கெஸ்ஸிங் தான். கடைசியாக பார்த்த கெஸ்ஸிங் இது. நல்லா இருக்குது பேட்டர்னு. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். என்னடா அவன் இவ்வளோ நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க. சொல்கிறேன், இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிருக்கேன். அதனால தான் இந்த பேட்டர்னை எடுக்கிறேன். 6 6 6 6. அது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஒரு 8 ஒரு 8. கண்டிப்பாக ஒரு 8 வச்சு தான் பேஸ் பண்ணி விளையாடணும் அவன். இது மாதிரி கடைசி டைமில் நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங்காக ஒரு சில அடிச்சு போடுவான் அவன். பார்த்துக்கோங்க. இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.